ராஜலக்ஷ்மி வந்து மகா வந்து ஏற்று பேசுனதால என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து மகா வந்து வெளியே வந்து தள்ளி கதவை சாத்திடுறாரு. மழையும் பார்க்காம வந்து அப்படியே வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. எல்லாருமே வந்து சூர்யா கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் சூர்யா கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து கோட்டீஸ்வரி வந்து மகாவை வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நியாயம் கேட்குறாங்க. அப்போவும் வந்து சூர்யா வந்து உங்கள் பொண்ணு தப்பு செஞ்சா அதனால தான் வெளியே அனுப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேருமே. அடுத்து வந்து மகாவோட அப்பா அம்மா மகாவை கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு வந்து இங்கே இருக்க மாட்டா, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்து வாசலில் கிளம்பும்போது நம்ம வந்து சூர்யாவோட அப்பா வந்து அங்கே வராரு. பார்த்துட்டு இவங்களால அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த டைமில் இந்த இந்த நைட்டில் அதுவும் வந்து இவ்வளோ மழையில் என் மருமகளை எங்கே கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கேருந்து வந்து கத்துறாரு அவங்க தம்பி. இந்த மாதிரி வந்து மகாவை வந்து எதிர்த்து பேசிட்டாங்க அண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மகாவை சூர்யா, அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் என் மருமகளை எங்கேயும் கூட்டிகிட்டு போவேன், நான் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லைங்க நாங்கள் வரமாட்டோம், நான் ஒரு அப்பாவாக வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் அப்பாவா, யார் சொன்னது நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு, எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த அப்பா ஸ்தானம் என்னுடையது, இனிமேட்டு மகாக்கு நான் தான் அப்பா, அந்த ஸ்தானம் எனக்கு தான் சொந்தம், அதனால் என் பொண்ணு நீங்கள் என்ன மீறி எப்படி கூட்டின்னு போவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு ஒன்றும் புரியாமல். வா வா மகா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. உள்ளே போனோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படியே வந்து உடனே வந்து சூர்யாவை பார்த்து கேட்குறாரு, இங்கே பாரு நான் யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்கள் என்னோடய அப்பா அப்படின்றாங்க. நான் உன அப்பா தானே, நீ எனக்கு அப்பா இல்லையே, நீ பெரியவங்க சின்னவங்க யாரும் இல்லாமல் நீயே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியா, அந்தளவு நீ பெரியவனாக வளர்ந்துட்டியா, இந்த குடும்பத்தில் வந்த மருமகளை வெளியே தரத்துற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே வந்து சூர்யா பார்க்குறாரு. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா அதை பெரியவங்க தான் தீர்த்து வைக்கணும், அப்படின்னா நான் இல்லாத போது யார் தீர்த்து வைக்கணும், உன் அம்மா தானே தீர்த்து வைக்கணும், சொல்லு ராஜலக்ஷ்மி நீ தானே தீர்த்து வைக்கணும், ஆனால் பிரச்சனைக்கு ஆதி மூலமே நீ தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சித்ரா ஓடி வராங்க. வாயை மூடின்னு போயிடு, வாயை திறந்த அப்புறம் அவ்வளோதான் உனக்கு மரியாதைங்கிறது போயிடு, வாயை எப்போ பார்த்தாலும் திறந்து பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர் காட்டணும்னு நினைக்கிறியா, இங்கே பாரு என் பொண்டாட்டி இந்த அளவு வந்து நடந்துக்கிறாள்னா அதுக்கு முழு காரணம் நீயாக தான் இருப்ப, வேறு யாருமே இருக்க சான்ஸே கிடையாதுன்னு வேறு வழி இல்லாமல் சித்ரா வந்து அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. அடுத்து வந்து பெரியவங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, பரவாயில்லையே, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இல்லை அதனால தான் இப்படி நடந்திருக்குன்னு நினச்சேன், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வந்து வெளியே தள்ளி கதவை சாத்துறான், அதை பார்த்துக்கின்னு சும்மா இருக்கீங்க, மூச்சுக்கு 300 தடவை இந்த குடும்பத்தோட வந்து கௌரவம் தான் முக்கியம் முக்கியம்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அந்த கௌரவம் எங்கப்பா போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அப்பா பார்த்து உடனே தாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாரு. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா நீ இல்லாத போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, உன் பொண்டாட்டி என் பேச்சு சுத்தமாக கேட்கல, உன் புள்ள பயங்கரமாக ஆடுறான், எடுத்துன்னு போய் பொண்டாட்டியை வெளியே சாத்திட்டு வந்தான், இங்கே பெற்றவங்க பேச்சும் பெரியவங்க பேச்சுக்கும் எங்கப்பா மதிப்பு இருக்குது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து அந்தளவு ஆயிடுச்சு அந்த வீடு, இந்த வீட்டோட கௌரவம்னு சொல்லிட்டு எல்லாரும் கௌரவத்தை குழி தோண்டி பொடிச்சிட்டிங்களா, இங்கே பாருமா மகா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு அதிகாரம் உனக்கு இருக்குது, உன்னை அனுப்புறதுக்கு யாருக்குமே இங்கே ரைட்ஸ் கிடையாது புரியுதா, நான் சொல்கிறேன் உள்ளே போமா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க சூர்யாவையே. அவனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா, நான் உன் அப்பாவா உன் மாமாவா சொல்கிறேன் உள்ளே போ அப்படின்னோடனே மகாவை வந்து அப்படியே வந்து அமைதியாக உள்ளே போகிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வீட்டு மருமகளை அவமானப்படுத்துறீங்க, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ வந்து மகாவோட அப்பா வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணி என்னை சங்கடப்படுத்தாதீங்க, நான் தாங்க உங்களை மன்னிப்பு கேட்கணும், இந்த குடும்பமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒரு மருமகளை இந்த அளவு வந்து உங்கள் பொண்ணை அவமானப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு.